தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை அடித்து துன்புறுத்தி சிறைப்பிடித்த போது மத்திய அரசு என்ன செய்தது என்று பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி அருகே அகஸ்தீஸ்வரத்தில் வியாழக்கிழமையன்று நடந்த பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் மோடி கலந்து கொண்டார். இதே இடத்தில் புதனன்று நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய சோனியா, மீனவர்களுக்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பாடுபட்டது என்று கூறினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய மோடி, தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை அடித்து துன்புறுத்தி சிறைப்பிடித்த போது மத்திய அரசு என்ன செய்தது என்று கேள்வி எழுப்பினார். कल मैडम सोनिया जी यहां आई थी और मैडम सोनिया जी ने कहा कि उनकी सरकार फिशरमैन के लिए काम करती है. ये सोनिया जी की बात आपके गले उतरती है? श्रीलंका हमारे फिशरमैन को मारे, श्रीलंका उसकी नेवी हमारे फिशरमैन को जेल में रख दे और दिल्ली की सरकार सोई पड़ी है. மீனவர்கள் பிரச்சினையில் சோனியா ஜெயலலிதாவையும், ஜெயலலிதா சோனியாவையும் குறை கூறி சண்டை போட்டுக் கொண்டிருக்க, மீனவர்கள் இங்கு செத்துக் கொண்டிருப்பதாகவும், மீன்பிடி தொழிலில் விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் புகுத்த வேண்டும் என்றும் மோடி கேட்டுக் கொண்டார். பல்வேறு சிறப்புகளை பெற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலாவை வளர்ச்சி பெற செய்தால் ஒரு இளைஞர் கூட வேறு வேலை தேடி வெளியூர் செல்ல வேண்டி இருக்காது என்றும், இங்கு $1 பில்லியன் வருமானம் கிடைக்கும் என்றும் மோடி கூறினார்.